பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எனக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த நேரத்தில் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். இந்த முறையும் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் அதிலுள்ள ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் பிரசங்கிப்பதே என்னுடைய முக்கியமான நோக்கம். என்னத்திற்காக அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் கேட்டால், அந்த முக்கியத்துவம் என்னவென்றால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுவது, மகாபரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது. அடுத்தது கிடைத்து கொண்ட ரட்சிப்பை, அந்த பந்தய பொருளை எப்படி பராமரித்து கடைசி வரையும் அதை பராமரிக்கிறது எப்படி என்ற விவரம் இந்த ரோமர் 6, 7, 8 3 அதிகாரங்களிலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு முதல் நான் இப்போ அடிப்படை வேத வாக்கியங்கள் என்று சில முக்கியமான வேத வாக்கியங்கள் எடுத்து, ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த ரட்சிப்புக்கு சிலுவையை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் அதை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனபடியால் அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் இப்பொழுது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ கொஞ்ச காலமாக நான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்தேன். அது 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நான் அதிகமாக பிரசங்கித்திருக்கிறேன். நான் அப்படியால் மேற்கொண்டு நான் அந்த பக்கம் போகிறதில் பார்க்க இன்னும் முக்கியமான வசனங்களை நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வெகு சமீபமாக ரோமர் புஸ்தகத்துக்கு வெகு சமீபமாக, ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வெகு சமீபமாக வந்திருக்கிறபடியினால் அதோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை வேத வாக்கியத்தை எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ அடுத்த வேத வாக்கியம், அடிப்படை வேத வாக்கியம் என்ன என்று சொன்னால், லூக்கா 19:41 வசனத்திலிருந்து 44 வசனம் வரை அந்த வசனத்தை பார்ப்போம். லூக்கா 19:41, 44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சுழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். இப்போ இதை பற்றி கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்த்துட்டு கடந்த செய்தியில்
நாங்கள் எந்த இடத்துல நின்றோமோ அந்த இடத்திலிருந்து மிகுதி செய்தியை நாங்கள் தொடர்வோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ஜெபத்துக்கு போவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே மக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகளை தவறீர் ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தவறீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க முறையில் உம்முடைய வேத வார்த்தையை பிரசங்கிக்க அடியேனை அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ இதில் இந்த 19, 41, 44 அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய். ஆனால் இஸ்ரவேலியர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், அப்போ அறிந்திருக்க வேண்டியது தான் அவர் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டது. அவர்கள் அறியத்தக்கதாக அவர்களுக்கு தகவல்கள் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பல்வேறு வழியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அறிந்து, நான் யார் என்றதை அறிந்து, பலி கொடுக்கிறீர்களே அந்த பலி யாரை பிரதிபலிக்கிறது என்பதை அறிந்து, அந்த பலிபீடம் என்ன என்பதை அறிந்து, அங்கே சிந்தப்படுகிற இரத்தம் என்ன என்பதை அறிந்து, அதை நீங்கள் விசுவாசித்து நிலைத்திருப்பீர்கள். ஆனால் சமாதானம் உங்களுக்கு சமுத்திரம் போல் கரை புரண்டு கிடைத்திருக்கும். ஆனால் இப்பொழுதோ உன்னை சந்திக்கும் காலத்தை இதோ பலியாக அங்க காணப்பட்ட பலியாக கொடுக்கப்பட்ட ஏராளமான பலிகள், பழைய ஏற்பாட்டில் பலிகளாக கொடுக்கப்பட்ட ஏராளமான மிருகங்கள், அவைகள் மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை அவர்கள் பிரதிபலித்தது. அப்போ அந்த மாதிரியை பிரதிபலித்த நான் இதோ உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். அந்த மாதிரி என்ன உங்களுக்கு செய்ததோ, அதை என்ன செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களோ, அந்த மாதிரியை பிரதிபலிக்கிற நிஜம் இதோ உங்கள் முன்பாக நிற்கிறேன். உங்களுக்காக பலியாக என்ன சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறேன். உங்களுக்காக இரத்தம் சிந்த போகிறேன். உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரப் போகிறேன். உங்களுக்காக மரிக்க போகிறேன். உங்களுக்காக உயிர் தள்ளப் போகிறேன். நான் தான் தேவன் மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசையா 7:14 உங்களுக்கு வாசிச்சீங்கள் என்றால் அதை தெரிஞ்சிருக்கும். ஏசையா 53 உங்களுக்கு தெரிஞ்சதென்று சொன்னால் என் வேதனைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எதனையும் அறியாமல் இருக்கிறபடியினால் உங்களுக்கு சமாதானத்தை தரக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் அறியவில்லை. ஆனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலியர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்போ இதே வேத வாக்கியம் நமக்கும் பொருந்தும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 3:16 நாமே ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ
அடுத்தது 3:17 சொல்லப்பட்டிருக்கு, நீ அதை உன் ஆலயத்தை கெடுத்தால் எப்படி நீ ஆலயத்தை கெடுப்பாய்? அறியாமல் இருக்கிறதன் மூலம். அறியாமல் இருக்கிறதன் மூலம்தான் ஆலயத்தை கெடுக்க முடியும். ஆலயத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக 1 கொரிந்தியர் 3:17 சொல்லி இருக்கிறார். அப்ப ஆலயத்தை ஒரு மனுஷன் கெடுப்பது எப்படி? அறியாமல் இருக்கிறதன் மூலம். என்னத்தை? இயேசு கிறிஸ்து யார் என்றதை அறிந்து, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றதை அறிஞ்சு, அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க வேண்டியதே நீ செய்ய வேண்டியது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறியாமல் இருந்தால் நான் உன்னுடைய ஆலயத்தை கெடுப்பேன் என்று சொல்லி தேவன் உன்னுடைய ஆலயத்தை அந்த ஆலயத்தை கெடுப்பேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதைத்தான் ஏசையா சொல்லியிருந்தார். ஏசையா 5:13-14 இதனை பற்றித்தான் ஏசையாவும் சொல்லியிருந்தார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று ஓசியா 4:6 சொல்லப்பட்டது. ஏசையா 5:13 கொஞ்சம் வித்தியாசமாக என்ன நடக்கும் என்றதை தெளிவாக ஏசையாவில் சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், ஆவிக்குரிய சிறைக்குள் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள், மாம்சத்தினால சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், மாம்சத்தின் கிரியைகளினால சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், மாம்ச இச்சைகளினால சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், உலகத்தினால சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், பிசாசுகளினால சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். காரணம் அறிவில்லாமையினால் ஆவிக்குரிய சிறையில அகப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அப்போ இதை பற்றி கொஞ்சம் விவரமாக நாங்கள் அறிய வேணும். இந்த கனம் உள்ளவர்கள், அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அடுத்தது அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அப்போ 2 விஷயம் நடக்குது கனம் உள்ளவர்களுக்கு. யாருக்கு? கனம் உள்ளவர்களுக்கு பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். கனம் உள்ளவர்கள் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். இப்போ இது என்ன அவர் சொல்கிறார்ன்றதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேணும். கனம் உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது கனமுள்ள கிறிஸ்தவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக பவுல் அப்போஸ்தலர், அவர் ஒரு கனமுள்ள மனுஷன். பல்வேறு விதமாக அவருக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பரிசீலனை செய்து பார்க்கையில் அவர் ஒரு கனமுள்ள மனுஷன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். வேதத்தில் 14 நிருபங்களை வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதினவர் இந்த பவுல் அப்போஸ்தலர். அவர் கனமுள்ள ஒரு மனுஷன். அப்போ இந்த மனுஷன் வேதனைப்பட்டு அவர் சொல்லுகிறத நாங்கள் ரோமர் 7:24 காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறத ரோமர் 7:24 காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கனமுள்ள மனுஷனுக்கு ஏன் நிர்பந்தம் வந்தது? ஒரே மறுமொழி, அறிவில்லாமையினால். அப்ப பவுல் அப்போஸ்தலருக்கு அறிவில்லையோ? ஆம். அதாவது வெளிப்பாடு அவருக்கு கிடைப்பதற்கு முன்பு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் வெளிப்பாடு கிடைக்கவில்லை. என்ன வெளிப்பாடு? தேவனுக்கு முன்பாக எப்படி நடப்பது, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிகள் என்ன என்பதை அவர் அறிய முந்தி அவரால் வாழ இயலாமல் போய்விட்டது.
நிர்பந்தமான மனுஷன். அப்ப கனமுள்ள மனுஷன் பட்டினியினால தொய்ந்து போய் இருக்கிறார். கனமுள்ள மனுஷன் தாகத்தால் வறண்டு போகிறார்கள் என்று ஏசையா சொல்லியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் மாதிரி இப்பவும் அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவ மனுஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அவர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மற்றது பரிசுத்த ஆவியினுடைய கிஃப்ட்ஸுகள், வரங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த விதமான கனம் அவ்வளவும் அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் நிர்பந்தமான மனுஷர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த வெளிப்பாடு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டை அறியும் தனையும் எவ்வளவு கனம் நிறைந்தவர்களாக இருந்தால் என்ன, நிர்பந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டியது தவிர்க்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் தான் ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 ஆகிய 3 அதிகாரங்களும் கிறிஸ்தவர்களுக்கு இன்றியமையாத ஒரு வெளிப்பாடு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். பட்டினி என்ன? வேத வார்த்தை கிடைக்கவில்லை. வேத வார்த்தை ஆகாரமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனபடியினால் பட்டினியாய் இருக்கிறார்கள். அநேகமானோர் தாகத்தால் வறண்டு போயிருக்கிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சிலுவையை பற்றிய செய்தியை அவர்கள் விளங்காவிட்டால், சிலுவையை பற்றிய செய்தியின் வெளிப்பாட்டை அவர்கள் பெறாவிட்டால் அவர்கள் வறண்டு போவார்கள். மற்றது அடுத்தது பட்டினியினால் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? சிலுவையை பற்றிய செய்தியே மனுஷனுடைய ஆத்துமா ரெஸ்ட், இளைப்பாறுதலை பெறுவதற்கு தேவையான ஒரே ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் யூதேயாவினருக்கு ஆசாரியர்கள் பிரசங்கம் செய்தார்கள். அப்போ அந்த ஆசாரியர்கள் இந்த விவரம் ஒன்றையும் அவர்கள் அறியவில்லை. வேத வார்த்தை என்ன என்றதை வேத வார்த்தையை அவர்கள் பின்தொடரவில்லை. அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வசனங்களை, இருதயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தங்களுடைய எண்ணங்களை அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். ஆனால் அது சிலுவையின் செய்தி அல்ல. அப்போ இதனை அவர்கள் கேட்டதன் நிமித்தம் வறண்டு போனார்கள். ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாமல் போனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தெளிவாக மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் தொடக்கம் 30ஆம் வசனம் வரை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தெளிவாக இந்த வறட்சிக்கு காரணம் என்ன, மற்றது ஒன்று வறட்சி, மற்றது அடுத்தது தாகம். கவனம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்று பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அப்போ இந்த பட்டினியும் தாகமும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போய் 28வது வசனத்தை எடுத்து 30ஆம் வசனம் வரையும் பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி. மத்தேயு 11:28-30. மத்தேயு 11:28-30 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே.
அப்போ ஏன் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள்? நான் வறண்டு போச்சு, பட்டினியினால தொய்ந்து போனார்கள். நான் வறண்டு பட்டினியினாலே அவர்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள், வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பாரம் அவர்கள் மேல் இருக்கிறது. நாளுக்கு நாள் பாரம் கூடியபடியே இருக்கிறது. ஆனபடியால் தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, தட்சிப்ப உங்களுடைய வழிகளினால பெற முயற்சி செய்தீர்களே, நியாய பிரமாணங்களினால மனுஷருடைய கற்பனைகளினால ரட்சிப்பை பெற நீங்கள் முயற்சி செய்தீர்களே, அதனால உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ வருத்தப்பட்டு பாரத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாருங்கள், எல்லாரும் ஒரு இடத்திலும் போகக்கூடாது. எல்லா மனுஷரும் நேரடியாக என்னிடத்தில் வரவேணும். என்னிடத்தில் வரவேணும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேற யாரும் இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. போதகரால இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது, சேர்ச்சால இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது, பாதிரியாரால இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றார்? ஒரு இடமும் நீங்கள் போகக்கூடாது, எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ என்ன சொல்கிறார்? எப்படி இளைப்பாறுதல் தரப்போறார் என்று அவர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். அதுதான் சிலுவையை பற்றிய செய்தி, த மெசேஜ் ஆஃப் த கிராஸ். எப்படி நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றதை தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த ஒரு இடத்துல தான் நம்முடைய ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் சாந்தமாயிருக்கிறேன், நான் மனத்தாழ்மையாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேலேற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேலேற்றுக்கொண்டு, என் சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு, லூக்கா 9:23 சொல்லப்பட்ட அதே சிலுவையை இங்கே கொண்டு வரார். என் நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு, என் சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போ சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ரெண்டு விஷயம்தான் செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும், மற்றது என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ என்ன அவர் சொல்றார்? சிலுவையை நீங்கள் சுமக்க வேணும். அந்த சிலுவையில தான் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறேன். வேறு ஒரு இடத்திலும் இளைப்பாறுதல் இல்லை. சிலுவைக்கு நான் போய் உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அந்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறேன். என்னுடைய மரணத்தினாலும் நான் சிந்தின இரத்தத்தினாலும் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறேன். அப்போ இதை நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் என்னிடத்தில் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கிறது. அப்போ என்னிட்ட வர வேணும், என்னுடைய நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும். இந்த 3 அலுவல்களையும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும், அது அவ்வளவு வெயிட் இல்லை. சிலுவை அவ்வளவு வெயிட் இல்லை. சிலுவையை விசுவாசிக்கிறது அவ்வளவு கஷ்டம் அல்ல. என்னையும் நான் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல.
என் நுகம் மெதுவாயிருக்கிறது, என் சுமை இலகுவாயிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஏசாயாவில் சொல்லப்பட்ட அநேகமான திரளான கூட்டத்தார் நாவறண்டு போயிருக்கிறார்கள், கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் இந்த பிரச்சனைக்குள்ள காரணம். பொய்யான உபதேசங்களையும் பொய்யான வழிகளையும் பொய்யான ரட்சிப்பின் வழிகளையும் சர்வசாதாரணமாக சிலுவையை பற்றி அறியாத மனுஷர்கள் பொய்யான உபதேசத்தை தொடர்ச்சியாக செய்து மனுஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பாரத்தின் மேல் பாரத்தை சுமையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் இது. அப்போ கனமுள்ளவர்கள் நாவறண்டு போகிறார்கள், கனமுள்ளவர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள். அப்போ இதற்கு காரணம் என்ன? என்னிடத்தில் அவர்கள் வரவில்லை, என்னுடைய நுகத்தை சிலுவையை அவர்கள் சுமக்கவில்லை, மற்றது என்னிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போயிருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இந்த நிலைமையில தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவர்கள் பக்தி உள்ள மனுஷர்கள், கடவுளை அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் கடவுள உண்மையாகவே பக்தி உள்ள மனுஷர்கள், கடவுளுக்கு எதையும் செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அறிவில்லாததன் நிமித்தம், அந்த அறிவில்லாததன் நிமித்தம் சாத்தான் அவர்களை தன்னால் இயன்றளவு அவர்களை தவறான இடங்களுக்குள்ள வழிநடத்தி பாரத்தை சுமத்தி தாங்க முடியாத வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த அறிவை பெறும் தனையும் சாத்தானுடைய பிடியில இருந்து அவ்வளவு இலகுவாக கிறிஸ்தவர்கள் தப்ப முடியாது. அவன் சிறைக்குள்ள போட்டு வைத்திருப்பான் என்பதையும், அந்த சிறையை விட்டு அவ்வளவு இலகுவாக வெளிவர முடியாது என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் தான் இந்த சிலுவையின் செய்தி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 5:14 போகும் பொழுது, அதன் நிமித்தம் பாதாளம், எதன் நிமித்தம்? அறிவில்லாததன் நிமித்தம் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறப்பட்டு போயிருக்கிறார்கள். அப்போ அந்த அறிவு, எந்த அறிவு? சிலுவையை பற்றிய அறிவு. அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இது ஒரு மிகவும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம், நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்பாடு. இதை பற்றி விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.